ஒரு கிளாஸ்ல ரொம்ப அழுக்கான ஒரு டிச் வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிச் வாட்டர்ல நான் என்ன பண்ணணும்? பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னா, இல்ல நான் குடிக்கிறதா மாத்த போறேன், நிறைய சக்கரை போடுறேன். இல்ல சக்கரை கூட வேணாம், நிறைய வெல்லம் போடலாம். இல்ல ஓகே அமிர்தமே எடுத்து வந்து அதுல ஊத்தலாம் அப்படின்னு ஊத்துனா, நீங்க அந்த டிச் வாட்டரை குடிக்க முடியுமா? கன்சியூமபிள் ஆகுமா? ஆகாது. அதுக்கு மேல நீங்க என்ன ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணாலும், அந்த ட்ராமா இருக்கும்போது அந்த ஸ்வீட்னஸ் ஒர்க் ஆகாது. அந்த ஸ்வீட்னஸ் அப்படின்னு நான் சொல்றது வந்து, அதுக்கு மேல நீங்க போடுற சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கிற பெயினை மாத்துறதுக்கு நீங்க பண்ற முயற்சிகள். நிறைய டிராவல் பண்ற, ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போற, ஜாலியா இருக்கிற, பப்புக்கு போற, ஏதோ ஒரு ஹேபிட்டா எடுத்துக்கிற, ஒரு அடிக்ஷன்ஸ்குள்ள போற, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் உங்க ட்ராமாவை நீங்க கிளியர் பண்ணல அப்படின்னா உங்களோட ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ நீங்க ஸ்வீட்னஸ் ஆட் பண்றது நிறுத்திட்டு ஹீலிங் ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிங்க. அந்த ஹீலிங் தான் உங்களை லைஃப் லாங் கொண்டு வரும். இன் கேஸ் நீங்க அந்த ஹீலிங்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா எத்தனை வயசு ஆனாலும் சரி, 70-80 இயர்ஸ் ஆனாலும் இந்த ட்ராமாவோட ரிஃப்ளெக்ஷன் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு தான் இருக்கு. This is Jayanti Mukaya here, counseling psychologist and life coach. Bye. Thank you.